வணக்கம். திருவாசக பாடல் வரிகளை கேட்குறதுக்கு முன்னால் சின்னதாக ஒரு தகவல். அதாவது மாணிக்கவாசகர் பாட சிவபெருமான் எழுதினது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விஷயம். அதாவது ஒரு பண்டிதர் வரார் மாணிக்கவாசகர்கிட்ட, நீங்கள் பாடுங்க நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மாணிக்கவாசகரும் பாடுறார். பாடினோடனே அவர் பாடி முடித்ததும் இவர் எழுதி கொடுத்துட்டு போயிடுறார். மறுநாள் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த எழுத்தோட முடிவில் திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு இருந்தது. அதாவது இது சிவபெருமான் தானே எழுதியது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் மற்ற நூல்களோடு ஒப்பிடும் பொழுது இது இறைவனின் நேரடி குரல் அப்படின்னு கருதப்படுகிறது. என்ன ஒரு சிறப்பு இல்லைங்களா? வாங்க பாடல் வரிகளை கேட்போம். திருவாசகம், திருவண்ட பகுதி, திருச்சிற்றம்பலம். தேவரும் அறியா சிவனே காண்க, பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள்நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க, புவனியில் செய்வடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் எனை ஆட்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அதாவது தேவர்களுக்கு கூட முழுமையாக அறிய முடியாத அந்த சிவனை, அவன் ஆண் பெண் அலி அப்படிலாம் இல்லை, எல்லாமே அவன்தான். அந்த இறைவனை நான் அகக்கண்ணால் உணர்கிறேன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். அது மட்டும் இல்லை, குவளை கண்ணி கூரன் காண்க அப்படின்னா பார்வதி சொல்கிற உண்மையை நம்ம கேட்போம். அதை சொல்லிட்டு அடுத்த வரியிலே என்ன சொல்கிறாரு, அவளும் தானும் உடனே காண்க அப்படின்னா ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை, ஒன்று தான் சொல்கிறார் மாணிக்கவாசகர். தொடர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.